அனைவருக்கும் வணக்கம். எதிர்நீச்சல் தொடர்கிறது சீரியலில் இன்றைக்கி எபிசோடில் என்ன நடக்க போகுதுன்னு தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஹாஸ்பிட்டலுக்கு செக்கப்புக்கு போயிருக்க ஜனனியை அரெஸ்ட் பண்ணுறதுக்காக வீட்டுக்கு போலீஸ் வந்திருக்காங்க. அந்த விஷயத்தை கேட்ட சக்தி உடனே வீட்டுக்கு கிளம்பி போகிறாங்க. அங்கே போலீஸ் எங்கே போயிட்டு வரீங்க, எங்கேயும் போக மாட்டேன், வீட்டில் இருப்பேன்னு தானே சொன்னீங்க, இப்போ எங்களுக்கு தெரியாமல் நீங்கள் எங்கே போயிட்டு வரீங்க அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. அதுக்கு ஜனனி சொல்கிறாங்க, நான் ஹாஸ்பிட்டலுக்கு செக்கப் போயிட்டு வரேன் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. உடனே போலீஸ், நீங்கள் ஒருத்தரை சுட்டு கொண்டு இருக்கீங்க, அவங்களோட பணத்தை எங்கே வச்சுருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு ஜனனிக்கிட்ட கேட்குறாங்க. உடனே ஜனனி, இந்த விஷயத்தில் சம்மந்தப்பட்ட தர்ஷினி ஒரு வாட்டியாவது கூப்பிட்டு விசாரிச்சிங்களா அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அதுக்கு ராவணன், தர்ஷினியை கூப்பிட்டு விசாரிக்க சொல்கிறதுக்கு உங்களுக்கு எந்த ரைட்ஸும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு ஜனனியை பார்த்து சொல்லிடுறாரு. இன்றைக்கி எபிசோடில் பார்த்தீங்கன்னா அந்த பணத்தை காட்டுறதுக்காக ஜனனியும் சக்தியும் கூட்டிகிட்டு போகிறாங்க. ஆனால் அந்த இடத்துல அந்த பணம் இல்லை. உடனே போலீஸ் ஜனனிகிட்ட கேட்குறாங்க, பணத்தை எங்கே வச்சிங்க அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கு சக்தி சொல்கிறாரு, எங்களை கேட்டால் எங்களுக்கு என்ன தெரியும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு. இதை தெரிஞ்ச ராவணன் கதிர்லாம் ரொம்ப ஷாக் ஆகுறாங்க. கதிர் ராவணன்கிட்ட கேட்குறாரு, என்ன சார் பணத்தை காணுன்னு சொல்கிறீங்க, இப்போ என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ ராவணன் அடுத்து என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டு இருக்கிறாரு. இப்போ அந்த பணம் எங்கே போச்சு, ஜனனியும் சக்தியும் போலீஸ் அரெஸ்ட் பண்ணுவாங்களா அப்படின்றத அடுத்தடுத்த எபிசோடில் பார்த்து தெரிஞ்சுக்கலாம். இந்த மாதிரி எதிர்நீச்சல் தொடர்கிறது சீரியல் அப்டேட்ஸ்க்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். நன்றி.